சூரியகுமார் யாதவ் எப்படி குறைச்சிட போடுறது எனக்கு தெரியும். அவர் கேப்டன்சி வரும்போது நிறைய கேள்விகள் இருந்தது. ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்தியா ஒரு சீரீஸ் தோக்கலை, ஒரே ஒரு சீரீஸ் தோக்கலை. கடைசி மேட்ச்சில் வந்து தோற்றுருவோமான்ற நிலைமை இருக்கும்போது சூரியகுமார் யாதவ் அவரே போலிங் போட்டு ஜெயிக்க வச்சார். ஸோ இஸ் அ ஃபேபுலஸ் கேப்டன் இன் T20, ஃபேபுலஸ் பிளேயர் இன் T20. அதனால் இந்த வேர்ல்டு கப் ஒரு அன்பீட்டனாக ஜெயிப்பார். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, இதுதான் நான் பார்க்குற செமிஃபைனல் ஸ்லாட். ஃபைனல் ஹோப்ஃபுல்லி அனதர் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. இல்லைன்னா ஸ்ரீலங்கா இருக்கிற ஃபார்முக்கு இஃப் தே கம் வெரி ஸ்ட்ராங்கர், ஐ சி இந்தியா. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், where taste meets elegance. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. i5 Housing and Properties தேடுறத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார் சூப்பர் 8 ஸ்டார்ட் ஆகிட்டு T20 வேர்ல்டு கப்பில் கிட்டத்தட்ட ஓரளவு இறுதிக்கட்டம் நெருங்கிட்டோம். அப்படிங்கிறப்ப நம்ம குரூப் ஏல இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. அங்கே அப்படி பார்த்தோன்னா நியூசிலாந்து, பாகிஸ்தான் சம்திங் ஒரு 4 டீம் இருக்குது. எப்படி சார் போகுது சூப்பர் 8 அப்படிங்கிறது? நல்லா கம்படிட்டிவாக போகும். எக்ஸப்ட் ஃபார் பாகிஸ்தான் மேட்ச் எல்லாமே நல்லா கம்படிட்டிவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுலேயே வந்து நம்ம எதிர்பார்க்கல. லீக் மேட்சஸ்லேயே வந்து எல்லா டீமும் சூப்பராக ஃபைட் கொடுத்தாங்க. எக்ஸப்ட் ஃபார் கனடா அண்ட் ஓமன் இன் ஃபியூ மேட்சஸ் ரொம்ப கொஞ்சம் ஒன் சைடடாக போச்சு. அண்டு பாகிஸ்தான் நம்மக்கிட்ட பயங்கர ஒன் சைடடாக போச்சு, காமெடியாக இருந்துச்சு. மற்றபடி எல்லா மேட்சுமே வந்து எதிரே பார்க்காத அளவுக்கு நல்ல ஃபைனல் ஓவர் வரைக்கும் நேபாள் கொண்டு வந்த மேட்சஸ்லாம் இங்கிலாந்துக்கே தலையில் கொட்டு வைக்க பார்த்தாங்க, பாகிஸ்தானுக்கு நெதர்லாந்து கொட்டு வைக்க பார்த்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சி. நமீபியா டிடன்ட் கிவ் அ மச் ஃபைட். பட் மற்ற டீம்லாம் வந்து டே பிளேட் எக்ஸப்ஷனலி வெல்லுங்கிறப்போ சூப்பர் 8 சூப்பராக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி நம்மளோட பழைய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். சூப்பர் 8ஓட ஃபார்மேட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. குரூப் எக்ஸில் இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸு அண்ட் ஜிம்பாப்வே வந்துட்டாங்க. நான் ஆஸ்திரேலியா வரக்கூடாதுன்னு நினச்சேன், ஜிம்பாப்வே வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். வீக் டீம்ன்றதுக்காக இல்லை, ஆஸ்திரேலியா வரக்கூடாது, அவ்வளோதான், போகடிப்பாங்க. ஆனால் ஜிம்பாப்வே வந்தது நல்லா கம்படிட்டிவாக இருக்கும். பட் வி ஹாவ் அவர் ஓன் ட்ரிக்ஸ் ஃபார் தெம். இந்த 4 பேரும் அவங்களுக்குள்ளே விளையாடிப்பாங்க. விளையாடி யார் டாப் 2 வராங்க அப்படிங்கிறது தான் சூப்பர் 8ஓட இந்த சைடு. அதர் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், இங்கிலாந்து, நியூசிலாந்து, அதில் அவங்களுக்குள்ளே விளையாடிப்பாங்க. யார் டாப் 2 வராங்களோ தே வில் பி ஃபார் த செமிஃபைனல்ஸ். ஸோ என்னுடைய கணிப்பு என்னவாக இருக்கும் என்றால், அவங்க டீமில் அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ சி ஹை சான்ஸ் ஃபார் ஸ்ரீலங்கா டு கம் இன். இது வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக இருக்கலாம். இங்கிலாந்து, நியூசிலாந்து நல்ல டீமாக இருக்கே, அவங்க தான் வருவாங்கன்னா ஸ்ரீலங்கா நல்ல ஃபார்மில் இருக்காங்க. சனகா சூப்பராக கேப்டன்சி பண்ணுறாரு. அவங்களுடைய ஓப்பனர்ஸ் 2 பசங்களும் நல்லா வராங்க. அவங்க ஆல்ரவுண்டர் சைமை தான் ஆல்ரவுண்டர்னு சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக அந்த பையன் தான், அவன் பேர் எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. பதும் நிசங்கா இஸ் டூயிங் அ கிரேட் ஜாப். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக பாகிஸ்தானை தோக்கடிப்பாங்க. நியூசிலாண்டையோ பதும் நிசங்கா சூப்பராக பேட்டிங் பண்ணுறாரு, போலிங்லேயுமே நல்ல ஒரு டஃப் கொடுக்குறாரு, அவங்க ஃபீல்டிங்குமே சூப்பராக பண்ணுறாரு. ஸோ என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் ஐ சி ஸ்ரீலங்காவும் நியூசிலாண்டும் வரதுக்கான பாசிபிலிட்டி. ஏன்னா பாகிஸ்தானை கண்டிப்பாக தோக்கடிப்பாங்க. என்னால் இப்போ கரெக்டாக சொல்லணும்னா டிசைட் பண்ண முடியல. ஏன்னா இங்கிலாண்டோட பெரிய நெகட்டிவ் திங் வந்து அவங்களுடைய சோ கால்டு பேஷ் பால் கிரிக்கெட் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. வேரஸ் அது வந்து ஏன்னா உங்களுக்கு ஸ்ரீலங்கன் ட்ராக்ஷன் சில மேட்சஸ் ஆடும்போது ரொம்ப டஃபாக இருக்கும் பேஸ்பால் கிரிக்கெட். வேரஸ் நியூசிலாண்டை நான் பார்க்குறது வந்து இன்கன்சிஸ்டன்சி. சில நேரத்தில் திடீர்னு ரொம்ப சொதப்பி விட்டுறாங்க. ஒருவேளை ப்ரூக் ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணாருன்னா இங்கிலாந்து அண்ட் ஸ்ரீலங்கா, இல்லை ப்ரூக்குக்கு இவங்க ஒரு பிளானோட ஸ்ரீலங்கா வந்துட்டாங்கன்னா நியூசிலாந்து அண்ட் ஸ்ரீலங்கா. இதுதான் நான் பார்க்கறேன். ஆனால் ஸ்ரீலங்கா கன்ஃபார்மாக வருது. ஏன்னா பாகிஸ்தான் வர மாட்டாங்க. ஜிம்பாப்வே மேட்ச்ல வரைக்கும் தோத்து. அதுதான் பிரதர், ஜிம்பாப்வே வந்து எதிரே பார்க்காம எப்படி வந்து 1983 வேர்ல்டு கப்பில் இந்தியா வந்து டொர்னேடோ மாதிரி ஆடிச்சோ அந்த மாதிரி டொர்னேடோ மாதிரி ஆடுறாங்க. அவங்களுடைய அந்த டாப் 4 பேட்ஸ்மென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா விளையாடுறாங்க, போலர்ஸ் கை கொடுக்குறாங்க. இவன் கடைசி மேட்ச்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 63 ஒன்று அடிச்சிருந்தார் அவங்களோட டாப் 4 பேட்ஸ்மென்ஸ் ஒருத்தர். ஸோ தேர் பிளேயிங் வெரி வெல். எனக்கு என்னன்னா அவங்களுடைய வீடியோஸ் கிடைக்க மாட்டேங்குது, டு பி ஆனஸ்ட். அவங்களுடைய லேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் வீடியோஸ். ஏன்னா இந்தியா கிட்ட அவங்க போய் சீரீஸ் ஆடும்போது அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. பட் அந்த மேட்ச்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஃபைட்டு கிடையாது. ஸோ அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அதில் என்ன பெஸ்ட்டுங்கிறது போலிங்கில் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். பட் பேட்டிங்கில் ரொம்ப அழகாக ஒரு 10-12 ஓவர்ஸ் வரைக்கும் விக்கெட் விழாமல் ஸ்ட்ரைக் ரொட்டேட்டே பண்ணிட்டு வந்து அப்புறம் ஹிட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டைல் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ தே கேவ் அ சர்ப்ரைஸ். பட் அதனால் நீங்கள் ஸ்ரீலங்காவை அண்டர்ஸ்டிமேட் பண்ண முடியாது. ஸோ அதுவும் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இப்போது அஜித் அகர்கர் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்த புதுசில் தலைவா
எல்லாருமே அவர்கிட்ட ஏன் தெரியுமா அவுட் ஆனாங்க. அவர்கிட்டே கேட்டாங்க, அவர் ஃபாஸ்டஸ்ட் 50 விக்கெட் அவர் தான் எடுத்தார். அப்போ எப்படி அப்படின்னா, நான் பார்க்க ஒல்லியாக இருக்கல, நான் போலிங் போட ஒரு மாதிரி இவன் என்னடா போடுவான் அப்படின்னு நினச்சின்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்துலாம் இறங்கி வராங்க. ஸ்ரீலங்காவும் அப்போ செம்ம ஃபார்ம், அவங்களாம் இறங்கி வராங்க, கட்சியில் நான் போட்டு விக்கெட் எடுத்துறேன். அப்படி தான் ஜிம்பாப்வே. பட் ஸ்ரீலங்கா when they play in Super 8 அவங்க டெஃபினட்டாக பெருசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டாங்க. they will go with their A team and plans for இங்கிலாந்து அண்டு இவங்க பாகிஸ்தான். அதனால் டெஃபினட்டாக ஐ சி ஸ்ரீலங்கா அண்ட் நியூசிலாந்து கம்மிங் இன் ஹைலி சான்சஸ் அன்லஸ் அதர்வைஸ் ப்ரூக் அண்ட் பட்லர் ஃபயர்ஸ். பட்லர் ஹாஸ் டு ஃபயர், ப்ரூக் சூப்பராக ஆடணும். இது நடந்துச்சுன்னா ஸ்ரீலங்காவோட இங்கிலாந்து வருவாங்க. ஸோ இதுதான் டோர்னமெண்ட்டுங்கிறது கொஞ்சம் கை கொடுக்கும், டெஃபினட்டாக கை கொடுக்கும். அவங்க டீமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அந்த பக்கம் அதுதான் மெயின், அங்கே தான் வரேன். இங்கே வந்து ஜிம்பாவே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு அப்செட் கொடுப்பாங்களோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஸ்பின் ஆட மாட்டாங்க, இவங்க கிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, மீடியம் பேஸ் சூப்பராக போடுறாங்க. அவங்க சில நேரத்தில் மீடியம் பேஸ்க்கு விக்கெட் விடுறாங்க. டேவிட் மில்லர் ரொம்ப நம்புறாங்க, டேவிட் மில்லர் நிறைய கவுக்குறாரு. ஸோ ஐ சி அ சான்ஸ் தட் நம்ம கிட்ட. ஆனால் ஒரே ஒரு டீமை மட்டும் நான் வந்து என்றைக்குமே ஜட்மெண்ட்டே பண்ண மாட்டேன், வெஸ்ட் இண்டீஸ். அவங்களால உலகத்திலேயே கேவலமாகவும் விளையாட முடியும், உலகத்திலேயே சூப்பராகவும் விளையாட முடியும். ஓகேங்களா? நம்ம கமலஹாசன் அவர் மாதிரி தான், திடீர்னு தக் லைஃப் மாதிரி ஒரு படமும் கொடுப்பார், திடீர்னு நல்ல படமும் கொடுப்பார். அது மாதிரி யூ கேனாட் எஸ்டிமேட் வெஸ்ட் இண்டீஸ். அவங்க வந்து ஒரு புரியாத புதிர். ஆனால் நம்ம கிட்ட பிளான்ஸ் இருக்குது. ஸோ வெஸ்ட் இண்டீஸை வந்து நம்ம கவுத்துருவோம். பட் மற்ற டீம்ஸ் அடிச்சுட்டு அவங்க வருவாங்களாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். ஆனால் ஜிம்பாப்வே சவுத் ஆஃப்ரிக்காவை அப்செட் பண்ணணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் கோயிங் பை ஆர்ட்ஸ் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஷுவராக போகும். இந்தியா நம்பர் 1 போகும். அன்பீட்டன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டச்வுட் அது ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அன்பீட்டனாக நம்ம வந்து தொடர்ந்து 2வது வேர்ல்டு கப் ஜெயிச்சு சரித்திரம் படைப்போம். ஏன்னா டீம் எப்படி இருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு டஃப்பான பேட்டிங் ட்ராக்கில் கூட யாராவது ஒருத்தர் நல்லா, நீங்கள் பாருங்கள் எவ்வளோ மெச்சூர்டாக பாகிஸ்தான் எல்லாருமே சொன்னாங்க 170 சுருட்டிட்டாங்க தம்பி. அந்த பிச்சில் ஆஸ்திரேலியா எப்படி திணறிச்சுன்னு பார்த்தீங்க. அழகாக ஓப்பனிங்கில் ஒரு விக்கெட்டை விழுந்தால் கூட நம்ம அந்த பிச்சில் இஷான் கிஷனோட பேட்டிங் எனக்கு அப்படியே திசை சுத்துறமா இருந்துச்சு. நீங்கள் என்னுடைய வீடியோ எப்பவும் போய் பாருங்கள். நான் அபிஷேக் சர்மாவே ரிட்டர்ன் ஆகிட்டார் எஸ்ன்னு சொன்னாலும் இஷான் கிஷனுக்கு ஒரு படி மேலே கொடுத்தேன். ஏன்னா அவர் பிளேஸ் பார்த்து அடித்தார். அடித்த அத்தனை ஷாட்ஸும் பிளேஸ் பார்த்து அடித்தார், கேப் பார்த்து அடித்தார். ஹி பிளேட் வெரி மெச்சூர்ட்லி. அதுக்கப்புறமா அழகாக நான் இதே வார்த்தை என்னோட வீடியோவில் சொல்லியிருந்தேன். திலக் வர்மா அண்டு இவங்க வந்து ஸ்கை வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியே ரன்ஸ் எடுக்கணும் ஸ்பின்னர்ஸ் கிட்ட. எக்ஸாக்டாக பண்ணாங்க. ஹர்திக் பாண்டியா ஃபயர் பண்ணி தான் 200 போயிருக்கும். பட் ஸ்டில் நம்மளுடைய பேட்டிங் லைன் அப்பில் யாராவது ஒருத்தர் சூப்பராக விளையாடிட்டாங்க. ஸோ வி ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர். நம்ம தோக்க மாட்டோம், அன்பீட்டனாக வந்துடுவோம். பட் சவுத் ஆஃப்ரிக்கா வில் கம் நம்பர் 2 இன் அவர் சைடுன்னு நான் நினைக்கிறேன். அபிஷேக் சர்மா தொடர்ச்சியாக அந்த 5 டக் அவுட் அப்படி அவர் வந்து ஒரு பேட்டிங்கில் ஒரு கரெக்ஷன் பண்ணணும். அவர் வந்து டு த ஸ்டம்ப்ஸ் வர பாலுக்கு கொஞ்சம் திணறாரு. அதே மாதிரி பேஸை கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் அவுட் ஆகிறாரு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் நோமன் ஏரியாவில் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். அவர் வந்து அவருடைய அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ சக்ஸஸஸ் இப்போ கூட ஒருத்தர் கலாச்சி விட்டார். எல்லாருமே ஷைன் அஃப்ரீடி கிடையாதுப்பா, எல்லாரையும் ஃபர்ஸ்ட் 6 அடிக்காது அப்படின்னார். ஸோ ஷைன் அஃப்ரீடி வந்து இன்னொரு 2 தடவை ஷைன் அஃப்ரீடி போலிங் போட்டார்னா அவர் ஃபார்முக்கு வந்துடுவார். பட் அதுக்கான வாய்ப்பு இனிமே இல்லை. ஏன்னா பாகிஸ்தான் சூப்பர் 8 தாண்டாது. சூப்பர் 8 அவங்க சைடில் நம்ம இல்லை. ஸோ இட் ஒன்ட் ஹேப்பன். ஸோ அவர் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நோமன் ஏரியாவில் பவுண்டரி அடிக்கணும். ஐ வுட் லைக் டு ரீகலெக்ட் அ மேட்ச் ஆஃப் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இன் ஏஷியா கப். அதில் சுப்மன் கில் சூப்பராக விளையாடிப்பார். அப்போது ஃபஸ்ட்டு பாலில் 6 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிக்க முடியாமல் திணறிப்பார் நம்ம அபிஷேக் சர்மா. டப்புன்னு ஒரு 2 4 அடிச்சு சுப்மன் கில் வந்து ஐசா மாறினா யார் அப்படிம்பார். ஸோ 4 கொஞ்சம் அடிக்கணும். யூ டோன்ட் கோ ஃபார் 6. இப்போ கூட ரீசெண்டாக தோனி வந்து எனக்கு நான் சென்னை சூப்பர் கிங்ஸில் ஆடும்போது சிவன் துபேட்ட நீ எல்லா பாலும் 6 அடிக்காத, உனக்கு அந்த மிடில் பாலை 4 அடி அப்படின்னு சொன்னது நான் என்றைக்குமே கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு உள்ளே வரும்போது அந்த தாட் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் என்னோட அந்த க்ரோத்துன்றார் 20 30 40 50 60 அப்படின்ட்டு ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சியான சிவம் துபே. ரொம்ப மெச்சூர்டான ஒரு பிளேயர் யார் நம்ம டீம்லனா சிவம் துபே. நான் வந்து 2024 வேர்ல்டு கப்பில் அவர் எதுக்கு வந்தாருன்னு நான் அவ்வளோ தடவை கேள்வி கேட்டிருக்கேன். ஏன்னா அவர்கிட்ட அப்போது பெரிய வெளியில் வந்து ஆவரேஜ் அந்த அளவு கிடையாது. பட் ஸ்டில் அங்கே அவர் கொடுத்த ரோல அந்த 20 to 35 ரன்ஸ், அது வந்து 20 to 30 ரன்ஸ் அடிச்சுடுவார். 35 கூட கிடையாது, 20 to 30 ரன்ஸ் சாலிடாக டவுன் தி ஆர்டர் அடிச்சுடுவார். அப்போ விராட் கோலி இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் விராட் கோலி டோர்னமெண்ட் ஃபுல்லாக கொஞ்சம் சொதப்பலாக விளையாடி லாஸ்ட் மேட்ச் சூப்பராக இருந்தார். ஒரு ரோஹித் சர்மா மரண ஃபார்மில் இருந்தார். ஸோ அதனால் அது பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் அவர் ஒரு கீ பிளேயராகவே ஆகிட்டுருக்கார். நிறைய ட்ரபுள்சம் சுச்சுவேஷனில் இஸ் மேக்கிங் ஒண்டர்ஃபுல் நாக். அது வந்து அந்த அவருடைய ஷார்ட் செலெக்ஷன் நல்லா இருக்குது. பட் பெரிய கவலை வந்து அவருடைய இது ஃபுட்வொர்க்கை விட ரன்னிங் பிட்வீன் விக்கெட். ஃபுட்வொர்க் எல்லாருக்கும் இருக்கணும் அவசியம் இல்லை தெளிவா. நீங்கள் வந்து வீரேந்திர சேவாக் ஃபுட்வொர்க் நல்லாயிருக்கும், ஆனால் பெருசாக நகரலாம் மாட்டார், நின்றுட்டுலே அடிப்பார். ஸோ அதெல்லாம் நல்ல அபிலிட்டி தான். நம்ம சடகோபன் ரமேஷ்
ராஜா சின்ன ராஜாவாக இருந்தார் டீமில். அவரோட காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பேட்டிங் ஆர்டரே கொஞ்சம் ஃபம்பிளாக இருந்தது. 1 man டீமாக இருந்துச்சு. த ஒன்லி ரிலையபிலிட்டி வாஸ் சச்சின் டெண்டுல்கர். ஏன்னா அப்போ கொஞ்சம் ராகுல் டிராவிட் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தார். அப்போ ஹீ வாஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல் சடகோபன் ரமேஷ். ஆனால் ஃபுட்பால் கிடையாது. பட் இஸ் அ ஃபேபுலஸ் பிளேயர். அந்த மாதிரி ஃபுட்பால் இல்லாமலும் தூபே கேன் பி ஒண்டர்ஃபுல் பிளேயர். ஆனால் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்ரீலங்கன் ட்ராக்ல நம்ம இன்னொரு தடவை விளையாட நேர்ந்தால் அந்த சுச்சுவேஷனில் பால் அடிக்கவே வராது, ரொம்ப நின்று வரும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இவர் அப்படி தான் ஆடினார். அந்த எனக்கு என்ன அந்த கான்ட்ரவர்ஷியல் போலர் பேர் வந்துச்சு. அவரை நவுந்து வந்து அடித்தார். நீ நின்று போடணும்னு எனக்கு தெரியும்டா, அப்போ எனக்கு என்னாலே நவுந்து வந்து அடிக்க முடியும்னா நவுந்து வந்து அடித்தார். ஸோ அந்த ஃபுட்வொர்க்கு அது மட்டும் இல்லாமல் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அது மட்டும் அவர் கொஞ்சம் பிக்கப் பண்ணும். ஃபீல்டிங் கொஞ்சம் சுமாராக இருந்தார். இப்போ அழகாக கேச்சஸ் பிடிக்கிறாரு. அண்ட் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த ஒரு கோச் வந்து இஸ் டூயிங் எ கிரேட் ஜாப். ஸோ சிவன் துபே ஸ்டோரி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் அபிஷேக் சர்மா கொஞ்சம் பிக்கப் பண்ணும். அபிஷேக் சர்மா வந்து ஏன்னா சஞ்சு சாம்சன் நான் திருப்பியும் சொல்கிறேன், அவருடைய பிஆர்ஓ பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் சஞ்சு சாம்சன் அவர் போடுற அந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு ரன் அடிச்சிருந்தார் சஞ்சு சாம்சன்னா இந்நேரம் அவர் சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்டை பீட் பண்ணியிருப்பார். அவ்வளோ மோட்டிவேஷன் வீடியோஸ். இப்போ இந்த பிஆர்ஓங்கிறது ஒரு பெரிய தலைவலி ஆயிடுச்சு. அதாவது நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும், நம்ம லைம் லைட்டில் இருக்கணும்னா நம்மளை பற்றி வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா வாஷிங்டன் சுந்தர்லாம் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட், அவர் இப்போ வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டார். வேறு வழி இல்லைன்னு. ஏன்னா நம்மளை லைம் லைட்டில் வச்சுக்கணும். இது ஒரு மேட்னஸ் கிரியேட் பண்ணுது. சஞ்சு சாம்சன் சேட்டன் வந்தல்லோ மட்டும் கிடையாது. ஆனால் இந்த ஜீவா படம் நான் தயவு செஞ்சு இதை ரெஜிஸ்டர் பண்ணுறேன். உலகத்திலேயே ஒரு மட்டமான படம் தமிழில் இருக்கும் அப்படின்னா அந்த ஜீவா தான். அதுக்கும் கிரிக்கெட்டு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் ஜீவா படத்தில் இருக்கிற காட்சிகள் எடுக்கிறீங்க எக்ஸாம்பிள்னா, அதே ஜீவாவில் +2 படிக்கிற ஒரு பொண்ணு வந்து, சாரி டு சே திஸ் வேர்ட், பட் +2 +1 படிக்கிறையோ 10th படிக்கிற ஒரு பொண்ணு அண்ணான்னு கூப்பிட்றவன்றத மூன்றாவது முத்தத்தை அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற பசங்களுக்குலாம் ஓகே சொல்லிங்கன்னா இந்த ஜீவா படத்தை எக்ஸாம்பிள் எடுங்க. ஒன் ஆஃப் தி கிராப்பி ஷிட் மூவி, சாரி டு சே திஸ், ஓகேங்களா. அதில் வந்து சொல்லுவாங்க ஸ்ரீராம் சேஷாத்ரி கொடுத்த வாய்ப்பை மற்றவங்களுக்கு கொடுத்தீங்களா. ஸ்ரீராம் சேஷாத்ரியும் ஸ்கூல் படிக்கும்போது முத்தத்தை சொல்ல மாட்டாங்க, விளையாடுவாங்க. இப்போ நிறைய பேர் ஜாதி மாறி ஜாதியெல்லாம் மறந்து எல்லா ஜாதிக்காரங்களும் கோச்சிங் அனுப்புகிறாங்க, விளையாடுறாங்க. யூ ஆர் சீயிங் ஆல் கம்யூனிட்டி பிளேயர்ஸ் இன் கிரிக்கெட். முன்னாடி ஏன் பிராமின்ஸ் கிரிக்கெட்டில் இருக்காங்க இது அப்படியே போடுவீங்கன்னு எனக்கு எழுதிட்டு இல்லாமல் ஒரே காரணம் தான், அவங்க திறமசாலிகள் நீங்கள் இல்லை அப்படிலாம் கிடையாது, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது நீங்கள் இல்லை அப்படிலாம் கிடையாது. பிராமின்ஸ் முன்னாடியே எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பிபி சிங்கர் அண்ட் இன்ஜினியர், ஸ்ரீனிவாஸ் சிங்கர் அண்ட் இன்ஜினியர், இவர் யார் கிரேசி மோகன் காமெடியன் அண்ட் இன்ஜினியர், கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர் என்ன படிச்சிருக்காருன்னு போய் பாருங்க, ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்ஜினியர் அண்ட் கிரிக்கெட்டர். ஸோ எல்லாருமே படிப்போடு சேர்ந்து ஸ்போர்ட்ஸை 1960s ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தேவர் இந்த ட்ரெயினில் முன்னாடி ஏறிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ எல்லாருமே அதை செய்கிறாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் படிக்காத குழந்தைங்களே கிடையாது. ஸோ இன் ஃபியூச்சர் லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஆல் த கம்யூனிட்டி வில் கம். கேப்டன் சூரியகுமார் யாதவ், போலர் இவர் குல்தீப் யாதவ், அதே மாதிரி ஷமி டீமில் கலக்கிறாரு. எல்லா இடங்கள்லேருந்து மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஜீவா மாதிரி படங்களை வச்சு இவர் பண்ணுற அந்த ஒரு இவர் பண்ணல, சஞ்சு சாம்சனோட பிஆர்ஓ பண்ணுற மோட்டிவேஷன் தான் அவருக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்குது. ஸோ இப்போதைக்கு சஞ்சு சாம்சனுடைய டெக்னிக்ஸ் மேலே ஐ டோன்ட் ஹேவ் ரிலையபிலிட்டி. பட் ஆஃப்டர் யுவராஜ் சிங்ஸ் ட்ரைனிங் ஹி வில் கம் பிக், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் இப்போதைக்கு ஐ எம் லுக்கிங் ஃபார் அபிஷேக் சர்மாவே கொஞ்சம் ஒரு மேட்ச் கொஞ்சம் பவுண்ட்ரிஸாக அடித்து ஒரு 4 overs கறந்துட்டானா அவர் கேம் பாருங்க. ஃபைனலாக சார், இப்போ சூரியகுமார் யாதவ் அதிக T20 இதுலேயே அதிகமாக வின் பண்ண கேப்டன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எந்த அளவுக்கு இருக்கும் கேப்டன்சி இந்த 2 இடத்துல? சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ சூரியகுமார் யாதவ் வந்து இந்தியா vs நியூசிலாண்டு சீரீஸில் எஸ் கம் பேக் டு ஃபார்ம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் வீடியோவில் நான் சொன்னேன், நீங்கள் வந்து சூரியகுமார் யாதவ் எப்படி குறைச்சிட போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் கேப்டன்சி வரும்போது நிறைய கேள்விகள் இருந்தது. ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்தியா ஒரு சீரீஸ் தோக்கலை, ஒரே ஒரு சீரீஸ் தோக்கலை. கடைசியாக 2022 என்னவோ நம்ம வந்து ஒரு சீரீஸ் லூஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஏஷியா கப் லூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு கப் லூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சீரீஸ் லூஸ் பண்ணோம். அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்தியா ஒரு சீரீஸ் கூட T20 லூஸ் பண்ணல. அதுவும் சூரியகுமார் யாதவோட கேப்டன்சியில் ஒரு சீரீஸ் கூட லூஸ் பண்ணல. நம்ம ஒன்றும் இந்தியாவிலே விளையாடல ஃபுல்லாக. வி வென்ட் டு சவுத் ஆஃப்ரிக்கா, வி ஒன். வி வென்ட் டு ஆஸ்திரேலியா, வி ஒன். வி வென்ட் டு ஏஷியா கப் இன் UAE, வி ஒன். வி வென்ட் டு ஸ்ரீலங்கா. அந்த டோர்னமெண்ட்டு ஒரு அழகையான டோர்னமெண்ட். அது 1 day தோத்தோம் ஸ்ரீலங்காட்ட. பட் T20 நம்ம ஒயிட் வாஷ் பண்ணோம் அவங்கள. கடைசி மேட்ச்சில் வந்து தோற்றுருவோமான்ற நிலைமை இருக்கும்போது சூரியகுமார் யாதவ் அவரே போலிங் போட்டு ஜெயிக்க வச்சார். ஸோ ஹி இஸ் அ ஃபேபுலஸ் கேப்டன் இன் T20, ஃபேபுலஸ் பிளேயர் இன் T20. அதனால் இந்த வேர்ல்டு கப்பை ஒரு அன்பீட்டனாக ஜெயிப்பார். நான் இன்னொரு கொஞ்சம் லென்த்தியாக போனாலும் ஒரே ஒரு அழகான கண்டன் சொல்ல விரும்புகிறேன். ஸ்பின்னர்ஸ்க்கு மரியாதை கொடுக்குறார் டீமில். நீங்கள் வாஷிங்டன் சுந்தருக்கு ஓவர் கொடுத்தாரு பார்த்தீங்களா? வாஷிங்டன் சுந்தருக்கு சுப்மன் கில் எங்கே ஓவர் கொடுத்தார்? டெஸ்ட் மேட்ச்லேயே கொடுக்கல பெரிய அளவுக்கு,
ஓகேங்களா. ஆனால் இவர் ஸ்பின்னர்ஸை மதிக்கிறார். எவ்வளோ வேணால் ஸ்பின்னர்ஸ் வாங்க, நான் கொடுக்குறேன், திலகவர்மா போட விட்டார். ஸோ அந்த ஒரு அபிலிட்டி வந்து ரோஹித் சர்மா வந்து, ராகுல் டிராவிட் வந்து நல்ல ஒரு கோச், எக்ஸலன்ட் பிளேயர். நான் ஒரு காலத்தில் ராகுல் டிராவிட் எப்போவுமே ராகுல் டிராவிட் ஃபேன் தான். ஆனால் அவர் கோச்சிங்கில் என்ன ஒரு சின்ன பிரச்சனை, இந்தியாவோட கோச்சாக இருக்கும்போது ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணார், எஸ்பெஷலி அஸ்வினை. வேறஸ் தலைவா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன், கொஞ்சம் நானும் டிசிஷன் எடுக்கிறேன். 2024 வேர்ல்டு கப்பில் he took a initiative to have 4 spinners and 3 spinners playing. அதனால் வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு வந்தார். இப்போ அதே தான் சூரியகுமார் யாதவ் பண்ணுறாரு. ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ். ஸோ கண்டிப்பாக கப்பு தட்டுவார். இந்தியா தொடர்ந்து 2 வேர்ல்டு கப் ஜெயிச்சு சரித்திரம் பண்ணும். இந்தியா 3 வேர்ல்டு கப் ஜெயிச்ச ஃபஸ்ட்டு டீமாக T20 சரித்திரம் பண்ணும். அன்பீட்டனாக ஜெயிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். I see 95% சான்ஸ், 5% சும்மா ஒதுக்கி வைக்கணும். ஃபைனலாக சார் இறுதியை இதோடு முடிச்சுக்கலாம். இது XY இந்த 2 டீம் தான் வருது, கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். இந்த 2 டீம் தான் வரப்போகுது அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். நான் ஐசி அந்த சைட்லேருந்து ஐசி இந்தியா விசஸ் நியூசிலாந்து செமிஃபைனல்ஸ். நியூசிலாந்து செகண்ட் வருவாங்க. நான் ஸ்ரீலங்கா ரொம்ப ஓவர் ஹைப் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நல்ல ஃபைட்டர்ஸ். அதனால் அவங்க 1 இன்ச் நியூசிலாண்டுக்கு மேலே வருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்தியா விசஸ் த செகண்ட் டீம் நியூசிலாந்து, இல்லைன்னா இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா அப்படி வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போதைக்கு நியூசிலாண்டே வச்சுக்கலாம். லெட் மீ கோ தட் பிட். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. இதுதான் நான் பார்க்குற செமிஃபைனல் ஸ்லாட்டு. ஃபைனல் ஹோப்ஃபுல்லி அனதர் இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. இல்லைன்னா ஸ்ரீலங்கா இருக்கிற ஃபார்முக்கு இஃப் தே கம் வெரி ஸ்ட்ராங்கர், ஐ சி இந்தியா விசஸ் ஸ்ரீலங்கா இட் செல்ஃப். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.